ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுடிதாரில் நெக்லைன் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2 விதமான பேட்ச் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது மாதிரி கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கழுத்தினுடைய அகலம் மார்க் பண்ணிக்கலாம். நான் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 2.25 3 அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. முன் கழுத்தின் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். குறைஞ்சது 6 இன்ச் மார்க் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா 5 5.5 மார்க் பண்ணலாம். நான் 5.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தினுடைய உயரம் இது 2 அளவுகளையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். நெக் வந்து என்ன டிசைன்ஸ் வேணாலும் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். பட் நம்ம ட்ரா பண்ண அளவுக்குள்ளார வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வெளிப்பக்கம் போகுது அப்படின்னா ஓகே தான். ஏன்னா அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம கொண்டுட்டு வரணும், அந்த டேர்னிங் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக தான் வரும். சரிங்களா? இது மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் போட்ட லைன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் கீழ்ப்பக்கமும் சைட்லையும் எக்ஸ்ட்ரா வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், 1 இன்ச் நம்ம போட்ட லைனில் இருந்து 1 இன்ச் மறுபடியும் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணி இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது இதுதான் நம்மளுடைய பேட்ச் ஒர்க் டிசைன்ஸ். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு அவுட்லைனை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ உள்பக்கம் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அந்த லைனை கட் பண்ணிக்கலாம். சரியாக நம்ம மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணிக்கோங்க. எண்டு வரைக்கும் கட் பண்ண வேண்டாம். ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக் வந்து விரிவடையாமல் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது சரியான அளவு இல்லாமல் மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இது மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அளவுகள் மாறாது, நெக் விட்டு மாறாது. இப்போது பேண்ட்டு கிளாத் இருக்குது அப்படின்னா இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து பேட்ச் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ண கேன்வாஸ் இந்த மாதிரி எடுத்து மேலே வச்சுக்கோங்க. இதை விட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச், அதாவது கேன்வாஸை விட எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாகவே வந்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம பெண்டு வருது. ஸோ ஹேர்கட் கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த இடத்துல நல்லா டேர்ன் ஆகும் கிளாத்து. இப்போ நம்ம வந்து சைடில் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இந்த 1/2 இன்ச்சை உள்பக்கமாக டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க, பெரிய தையல். ஏன்னா நம்ம ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த தையலை வந்து பிரித்து எடுத்துருவோம். ஸோ இது வந்து பெரிய தையலாக போட்டுக்கோங்க. டேர்ன் பண்ண சிரமமாக இருந்ததுன்னா நல்லா கிட்ட கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா விரிவடையும் அந்த இடத்துல. எட்ஜில் பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸ் கரெக்டாக வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே சமயம் வெளி சைட்லேயும் கிளாத் தெரியக்கூடாது. நல்லா வி மாதிரி ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். அதே போல் இந்த கார்னர்லேயும் நம்ம டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபோல்டிங்கை மாற்றிக்கணும். இதுவே பா அப்படின்னா அது ஒரு மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணுவோம். இதுவே சர்க்கிளாக இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணுவோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஹேர்கட் வந்து இது மாதிரி சென்டரில் கொடுத்துருங்க. இப்போ பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. இப்போது கீழ்ப்பக்கம் பாட்டம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், லைனிங்கில் மார்க்கிங்கே இல்லையே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரே அளவுடைய சுடிதார் அப்படிங்கிறதுனால நான் 2 சுடிதாரை சேமாக வந்து லைனிங் கட் பண்ணேன். ஸோ ஒரு சுடிதாரில் மட்டும் லைனிங்கில் மட்டும் மார்க்கிங் இருக்கும், இன்னொரு சுடிதாரில் மார்க்கிங் இல்லை. சரிங்களா? இல்லைன்னா மார்க்கிங் கண்டிப்பாக ஒன் சைடு இருக்கணும். இப்போ பாட்டம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து சென்டர் வந்து ஹேர்கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, சென்டர் கரெக்டாக வந்து பின் போட்டுக்கோங்க. ஏன்னா சென்டர் மட்டும் மாறக்கூடாது. இப்போ கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம 2 to 3 இன்ச் குறைவாக தான் வந்து மெயின் கிளாத்தை விட லைனிங் வந்து கட் பண்ணியிருக்கோம். அதே போல் லைனிங்கோட எட்ஜில் நம்ம தையல் போட்டுக்கலாம். சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மெயின் கிளாத்லேயும் சரி லைனிங்லேயும் சரி சுருக்கங்கள் இருக்கக்கூடாது. அதே சமயம் சென்டரும் மாறக்கூடாது. அப்பப்போ கையில் லைட்டாக நகர்த்தி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னாலும் அது வந்து சரியாயிரும். பாருங்கள், அப்படியே வந்து கீழ்ப்பக்கம் இருந்து மேல் பக்கமாக நம்ம தையல் போட்டுக்கலாம். பட் ஆனால் செக் பண்ணிக்கோங்க, அந்த உயரம் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைனிங் ஒன் சைடு அதிகமாகவோ அல்லது ஒன் சைடு கம்மியாகவோ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிக்னஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க.
இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி இந்த பின்னெல்லாம் எடுத்துருங்க. சுருக்கங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். லைனிங்கோட எட்ஜ்லேயே இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். ஹர்கட் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ஹர்கட் கொடுத்துருங்க. ஹர்கட் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியம். நம்ம வந்து அளவுகள் எடுத்து மார்க் பண்ண வேண்டியதில்லை. இப்போ அந்த ஹர்கட் இல்லைன்னு வைங்களேன், அந்த இடத்துல சென்டர் எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக வந்து மெஷர் பண்ணுவோம், அதில் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணுவோம். இப்போ ஹர்கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேப் எடுத்து நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணக்கூடிய நேரம் நம்மளுக்கு வந்து மிச்சம். ஸோ அதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் இருந்தே அந்தந்த இடத்துல ஹர்கட் கொடுத்துட்றோம். இப்போது லைனிங்கில் ஹர்கட் இருக்குது. ஸோ இப்போ மெயின் கிளாத் நம்ம கட் பண்ணிடுறோம். அந்த இடம் மெயின் கிளாத் பார்த்திங்கன்னா அது ஹர்கட் இருக்காது. நம்ம தான் ஹர்கட் அந்த இடத்துல கொடுக்கணும். சரிங்களா? இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போது லைனிங்கில் ஜாயின் பண்ணிட்டோம். மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் ஜாயின் பண்ணிட்டோம். சரிங்களா? ராங் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போது லைனிங்கோட பக்கத்தில் நம்ம பேட்சோட ரைட் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. லைனிங்கோட ரைட் சைடும் பேட்சோட ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுட்டு நம்ம தையல் போடுறோம். டர்ன் பண்ணும் பொழுது மெயின் கிளாத் பக்கத்தில் நம்மளுக்கு பேட்ச் வந்து வந்துடும். கேன்வாஸோட எட்ஜிலேயே கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. இந்த கார்னரில் டேர்னிங் சரியாக வரணும். அப்போ தான் அந்த டிசைன்ஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வெளியில் அழகாக இருக்கும். சரிங்களா? ஒரு 2 தையல் அங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிரும். சரிங்களா? பாருங்கள், இது மாதிரி நம்ம தையல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். தையலில் படாமல் ஒரு 2 பாயிண்ட் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா விட்டிங்கனாலும் டேர்ன் ஆகாது. ஸோ கரெக்டாக அந்த 2 பாயிண்ட் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்னர்லாம் கரெக்டாக எஜ்ஜிலாம் வந்து ஹர்கட் கொடுத்துருங்க. கண்டிப்பாக தையலில் படாத மாதிரி ஹர்கட் கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் 1/4 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிங்கனாலும் டேர்ன் ஆகாது. அந்த 2 பாயிண்ட்டுனா 2 பாயிண்ட் அகலத்தில் தான் நம்ம வந்து கட் பண்ணி வெளியில் எடுக்கணும். இப்போ ஹர்கட் கொடுத்துட்டு வெளிப்பக்கமாக நம்ம வந்து டேர்ன் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் நீடில் வச்சு கூட டேர்ன் பண்ணலாம். சரிங்களா? அதாவது கொஞ்சம் ஷார்ப்னஸ் இல்லாமல் லெட்டு இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்து டேர்ன் பண்ணலாம். லைட்டாக நகத்தில் அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா படிமானமாகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ உள்பகுதியில் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கார்னர்லேயே போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்மால் ஸ்டிச்சு சின்ன தையல் வந்து போட்டுக்கோங்க. இதை நம்ம வந்து பிரிக்க போகிறது கிடையாது. ரெண்டாவது அதே கலரில் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா லைட் க்ரீன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டார்க் க்ரீன் போட்டோம் அப்படின்னா அவ்வளோவா சரியாக இருக்காது. ஸோ த்ரெட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அவுட்லைனில் நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே த்ரெட்டில் அவுட்லைனில் நம்ம தையல் போட்டுக்கலாம். எட்ஜில் வந்து அந்த கிளாத் வந்து வெளியில் தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா லைட்டாக பிசுறுகள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா உள்பக்கமாக டேர்ன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. கார்னரில் கொஞ்சம் பொறுமையாகவே கவனமாகவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம வந்து அந்த லாங் ஸ்டிச்சை வந்து பிரித்து விட்டுறலாம். இது மாதிரி பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் தையல் மட்டும் 2 தையல் இருக்கும். பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும். அதே கலரில் நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு போட்டது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் போட்டோம். நம்ம பிரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது மாதிரி எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து லைட்டாக ஒரு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு நெக்லைன் வந்து கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் என்ன டிசைன்ஸ் வேணும்னாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி லுக் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பாருங்கள், நம்ம இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். நெக்லைன். சரிங்களா? லைனிங் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த பீஸில் பார்த்திங்கன்னா லைனிங்லேயே மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். அதே 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே 5.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த பீஸும் அந்த பீஸும் பார்த்திங்கன்னா சேம் அளவு.
இந்த பீஸில் பார்த்திங்கன்னா மார்க்கிங் இருக்கும். சரிங்களா? இது ரெண்டும் சேமாக வச்சு தான் நான் வந்து கட் பண்ணேன். இப்போ பாருங்கள், நெக்லைனுக்கு கீழே நான் வந்து 5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டேன். சென்டர் 2 இன்ச்சு. அதில் சென்டர் பார்த்திங்கன்னா 2 இன்ச் அகலம் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். இது என்ன டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இது மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். லைனிங்கை கட் பண்ணிக்கிறோம். நெக் பகுதி அதே போல் தான் கட் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்கும். இப்போது மெயின் கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பீஸில் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். போன பீஸில் என்ன பண்ணோம், உள்பக்கமும் ராங் சைடும் வச்சு அப்படியே ஸ்டிச் போட்டோம். இப்போது ரைட் சைடும் நல்ல பக்கமும் வச்சு தையல் போட்டு திருப்ப போகிறோம். சென்டர் அதே மாதிரி கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பின் போட்டுக்கலாம். இப்போது உள் எட்ஜ்லேயே வந்து நம்ம தையல் போடலாம். இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக கவனமாக அந்த டிசைன்ஸ் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ண இடத்துல இருந்து 2 பாயிண்ட் உள்பக்கமாக தான் நம்ம தையல் போடணும். எட்ஜில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து பிரியறதுக்கு பார்க்கும். சரிங்களா? தையல் வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். ஸோ ஒரு பாயிண்ட் உள்ளே தள்ளி 2 பாயிண்ட் உள்ளே தள்ளி போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டோம். இப்போது கட் பண்ணிக்கலாம். லைனிங்கோட எட்ஜ் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா தையல்லேருந்து 2 பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உள்பக்கமும் நம்ம பாக்ஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஹேர்கட் கொடுத்துடலாம். தையலில் படாத மாதிரி ஹேர்கட் கொடுத்துருங்க. இப்போது லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் டேர்ன் பண்ணுறோம். ரைட் சைடும் நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா? இப்போது லைனிங் வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க, உள்பக்கமாக திருப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய இடத்த கவனமாக பொறுமையாக வந்து டேர்ன் பண்ணுங்கள். நீடில் வந்து ஷார்ப்பாக இருந்து அதை வந்து ஹோல் ஆக்கி விட்டுற போது கவனமாக வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. டூல்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அதை வச்சு நீங்கள் வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் லெட் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலும் அதை வச்சு டேர்ன் பண்ணிக்கோங்க. நல்லா எட்ஜெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தையல் போடணும். பட் நான் வந்து லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன், ஏன்னா இது பிரிக்கக்கூடிய தையல் தான். சரிங்களா? மேல் பக்கம் வந்து ஸ்மால் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த கீழே பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல லாங் ஸ்டிச் வந்து நான் போட்டுக்க போகிறேன். ஏன்னா கீழ்ப்பக்கம் மறுபடியும் பேட்ச் பண்ணுவோம். ஸோ பேட்ச் பண்ணும்பொழுது ஸ்மால் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இந்த லாங் ஸ்டிச்சை வந்து பிரித்து விட்டுடலாம். பட் நெக் பகுதியில் நம்ம வந்து தையல் நெக்ஸ்ட்டு போட போகிறது கிடையாது. ஸோ நான் வந்து ஸ்மால் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் இந்த எட்ஜு வரைக்கும். சரிங்களா? இது சின்ன தையல். அடுத்து நான் வந்து பெரிய தையல் வந்து டேர்ன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக பிரிக்கக்கூடிய தையல். கார்னர் வந்து கரெக்டாக த்ரெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா கார்னர் தான் நம்மளோட டிசைன்ஸை வந்து முடிவு பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட டிசைன்ஸ். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சுருக்கங்கள் எல்லாமே எடுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு லைனிங்கோட எட்ஜிலேயே நம்ம வந்து தையல் போடணும். அப்போ தான் சுருக்கங்களை வந்து தவிர்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பேட்ச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கீழ்ப்பக்கம் பாட்டம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்டு பண்ணி சிங்கிள் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். பாட்டம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சைடில் நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா தான் அந்த பாட்டம் கிட்ட நம்ம வந்து தையல் வந்து ஈஸியாக இருக்கும். லைனிங்கோட எட்ஜிலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம்.
அதே போல் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா சென்டரும் மாறக்கூடாது, அதே சமயம் சுருக்கங்களும் இருக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு நம்ம கீழ்ப்பக்கம் இருந்து மேல் பக்கமாக தையல் போட்டுக்கலாம். சென்டர்லேருந்து இது மாதிரி நகர்த்தி விட்டிங்க அப்படின்னா மெயின் கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம லைனிங்கோட எஜ்ஜிலேயே தையல் போட்டு முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதே போல் ஹர்கட் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக வந்து ஹர்கட் கொடுத்துருங்க. சைடு ஷேப்பு ஸ்லிட்டு ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் செஸ்ட் ரவுண்டு அதையும் வந்து ஹர்கட் கொடுத்துருங்க. அதாவது சைடு ஓப்பன், சைடு ஷேப், செஸ்ட் ரவுண்டு, ஆம்கோல் ரவுண்டு. இப்போது நம்மளுக்கு ஹர்கட் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பேட்ச் பண்ணணும். எவ்வளவு அகலம் நீளம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கேன்வாஸ் எடுத்து ரஃபாக வந்து இது மாதிரி வச்சு பாருங்கள் சரியாக இருக்கான்ட்டு. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம டிசைன்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளவு இருந்தால் போதுமானது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கட் பண்ணிடுங்க. இப்போது இந்த அளவுக்கு நான் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போது பேண்ட்டோட கிளாத் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ரைட் சைடு அதே போல் ரைட் சைடு 2 பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்த கேன்வாஸ் இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அகலம் நீளம் போதுமானது. இப்போது ஒன் சைடில் மட்டும் நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போது டபுளாக இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன் சைடில் கேன்வாஸும் கிளாத்தும் இருக்கும். இந்த சைடில் அந்த 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ண கிளாத்தை வச்சுட்டு அப்படி கவர் பண்ண மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி போடும் பொழுது மேல் பக்கத்தில் நம்ம தையல் வந்து தெரியாது டிசைன்ஸில், சரிங்களா? அதுக்காக தான் இந்த தையல் போடுறது. அதே சமயம் நழுகாமல் இருக்கும், நகர்ந்து வராமல் இருக்கும். அதுக்காகவும் இந்த தையல் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ எஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கலாம். இதை நீங்கள் மடித்து அதாவது ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஓவர்லாக் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஓவர்லாக் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ரஃபாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா ஓவர்லாக் வந்து போட தேவையில்லை, சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி டேர்ன் பண்ணனால ஒரு 1/4 இன்ச் கேப் தேவைப்படுது. அப்போ தான் நெக் வித்து கரெக்டாக இருக்கும், கழுத்தோட அகலம் சரியாக வரும். அதனால தான் கொஞ்சம் அந்த இடத்துல கேப் விடுறோம், சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா நகராது, ஃபினிஷிங் வந்து சரியாக இருக்கும், அளவுகள் மாறாது. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஸ்மால் ஸ்டிச் போட்டுக்கலாம். சின்ன தையல் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பிரிக்க போகிறது கிடையாது. ஸோ சின்ன தையல் இது மாதிரி தையல் எஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல வந்து நல்லா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு தையல் வேணாலும் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். 3 தையல் வேணாலும் போட்டுக்கலாம், சரிங்களா? ரெண்டாவது நெக்ஸ்ட் இந்த பேண்ட்டோட கிளாத்லேயும் நம்ம வந்து அந்த த்ரெட்லேயும் அந்த கலர்லேயும் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போது பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து ஓவர்லாக் போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவர்லாக் வந்து தேவையில்லை, இது நம்மளோட விருப்பம்தான். நான் 1/2 இன்ச் கேப் விட்டு, அதாவது தையல்லேருந்து 1/2 இன்ச் கேப் விட்டு இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த பிசுறுகள் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஓவர்லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர்லாக் வந்து போட்டு முடிச்சிட்டோம், சரிங்களா? இந்த பதிவில் சுடிதார் 2 நெக்லைன் வந்து எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.